ஒரு கடலில் 2 பேர் நீச்சல் அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த கடலில் புயல் ரொம்ப வேகமாக அடிக்குது. ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதில் எதிர்நீச்சல் போட்டு அவரோட எனர்ஜியை பூரம் செலுத்தி ஸ்ட்ரெஸ் ஆகி எப்படியாவது அந்த கடலை தாண்டி போயிட்டு கரைக்கு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னொருத்தர் எந்த ஒரு எஃபர்ட்டுமே போடாமல் அந்த புயலோட புயலாக போய் கூலாக காமாக மெதுவாக நீச்சல் அடித்து அங்கே எங்கேயா சைடில் ஏதாவது கரை இருந்துச்சுன்னா அப்படியே போயிடலான்னு பார்க்குறாரு. இதில் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபிசிக்கல் ரெசிஸ்டன்ஸ், மென்டல் ரெசிஸ்டன்ஸ், இது ரெண்டுமே வந்து ஒருத்தருக்கு தேவை. அப்போ ஃபிசிக்கல் ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம், ஏதாவது ட்ரைனிங் பண்ணுறோம், இப்போ ஜிம்முக்கு போகிறோம், இல்லை ஜாகிங் பண்ணுறோம், இல்லை சைக்கிளிங் போகிறோம், ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம். அப்போது நம்ம பாடியோட நார்மல் ஸ்டேட்லேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா மைல்டு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் போது நம்ம பாடி வந்து அதுக்கு அடாப்ட் ஆகும். அதனால் ஹியூமனோட பாடி பொட்டென்ஷியல் வந்து எந்த ஒரு லிமிட்டை வேணாலும் க்ராஸ் பண்ணலாம். அதனால் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு லிமிட் இருக்கும் எப்போவுமே. இப்போ நான் எப்போ பார்த்தாலும் ஒரு 10 மணி நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, அந்த 10 மணி நேரத்துலேருந்து ஒரு 5 மணி நேரம் நான் குறைச்சிட்டு நான் மீதி 5 மணி நேரம் ஏதாவது ஒரு மூமெண்ட், எப்போவுமே வந்து நம்ம ஒரு மூமெண்ட்லேயே இருக்கணும். ஒரு ஹியூமன் பாடி வந்து அதுக்கு தான் வந்து டிசைன் பண்ணியிருக்கு இல்லையா? இப்போது நம்ம ஒரு இடத்துலையே உட்காந்துருக்கோம் ரொம்ப நேரம் அப்படின்னா நம்ம பாடி அதுக்கு அடாப்ட் ஆகிரும். திடீர்னு இப்போ நம்ம ஏதாவது ஒரு இன்டென்சிவ் எக்ஸசைஸோ இல்லை இன்டென்சிவ் டாஸ்க் ஏதாவது பண்ணுறோம் அப்படிங்கும் போது நமக்கு வந்து இமீடியட் ஒரு ஷாக் ஆகும். நம்ம பாடியோட அட்ரினலின் வந்து இமீடியட்டாக வந்து ஏதோ ஒரு ஃபாரின் ஆக்டிவிட்டி ஏதோ பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நம்ம பாடி அதுக்கு ரியாக்ட் ஆகும். நமக்கு தலை சுற்றலாம், இல்லை ஏதாவது ஒரு எஃபெக்ட் வரும். அதனால் ஃபிசிக்கல் ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஏதாவது வெயிட் ட்ரைனிங் பண்ணலாம். இப்போது நம்ம எந்த ஒரு வெயிட்டுமே நம்ம லைஃப் டைமில் தூக்கலை அப்படின்னா முதல்ல வந்து கம்மியான வெயிட்டை தூக்கிட்டு அப்படியே ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். அப்போ நம்ம பாடி அதுக்கு அடாப்ட் ஆகும். அதுக்கு அடாப்ட் ஆகும் போது நம்ம பாடி வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும். அதுதான் செட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மென்டல் ரெசிஸ்டன்ஸுங்கிறதும் வந்து ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ மென்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு மைல்டு லெவலுக்கு தேவை. இப்போது நம்ம எமோஷன்ஸ் இருக்குது, நம்ம பயப்படுறோம், இல்லை கவலைப்படுறோம், எதுக்காவது கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறோம். இந்த மாதிரி எமோஷன்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் வந்து நம்மளை வந்து சர்வைவலுக்காக தான் இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா? இப்போ ஒரு திடீர்னு ஒரு சிங்கம் வருது, அப்போது நமக்கு பயம் தேவை. அந்த இடத்துல ஒருத்தருக்கு ஃபிசிக்கல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் மென்டல் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நமக்கு எமோஷன்ஸ் இருக்குது, பாசிட்டிவ், நெகட்டிவ் எமோஷன்ஸ். அதில் பாசிட்டிவ் எமோஷன்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கிறோம், தன்னறிவோடு இருக்கிறோம், ஒரு விஷயத்த வந்து அமைதியாக பண்ணுறோம், எந்த ஒரு பிரச்சனை வெளியே நடந்தாலும் அதை வந்து நம்ம உள்ளே எடுத்துக்காமல் இருக்கிறோம். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம பாசிட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கிறோம். அதே மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸ், நம்ம ஒரு விஷயத்துக்கு பயப்படுறோம், இப்போது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கவலைப்படுறோம், யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா கவலைப்படுறோம். அதே மாதிரி ஒரு விஷயத்துக்கு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறோம், எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படின்னாலும் நம்ம தப்பு பண்ணிட்டோங்கிற மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது. இப்போ நம்ம தப்பே பண்ணிவிட்டு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது, அந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் தான் வந்து நமக்கு மென்டல் ரெசிஸ்டன்ஸாக உருவாகுது. இப்போ இந்த எமோஷன்ஸ் எல்லாம் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நம்ம தான் அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். இதெல்லாம் வந்து சாப்பாட்டில் எப்படி நம்ம ஊறுகாய் தொட்டு சாப்பிட்றோம் அது மாதிரி தான். இப்போது ஒரு இடத்துல ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா அந்த இடத்துல கவலைப்பட்டுட்டு அடுத்தடுத்து நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அதையே நினச்சிக்கிட்டு இப்போது கடைசி வரைக்கும் இருக்கோம். அப்படிங்கும் போது நமக்குள்ளேயே ஒரு கான்ஃப்ளிக்ட் உருவாகுது. நம்மளை வந்து இன்டர்னலாக நம்மளே நம்ம கூட சண்டை போட்டுக்கிறோம். நம்ம மனசு ஒன்று சொல்லும், நம்ம புத்தி ஒன்று சொல்லும். அப்போது இது ரெண்டுக்கும் உண்டான அந்த மோதல் தான் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து உருவாகுது. அப்போது இந்த இடத்துல நம்ம அது என்ன எமோஷன் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம மனசு என்ன சொல்லுதுங்கிறத நம்ம கேட்கணும். அதே மாதிரி நம்ம புத்தி என்ன சொல்லுது அப்படிங்கிறத கேட்கணும். ஏன்னா புத்தி வந்து எப்போவுமே லாஜிக்கல் மைண்டை தான் வந்து சொல்லும். இப்போது ஒரு விஷயத்துக்கு நான் லாஜிக் பார்க்குறேன், இது வந்து இப்போ ஒரு பொருள் நான் வாங்குகிறேன் அப்படின்னா இந்த பொருள் எவ்வளோ ரூபா, இது வந்து இந்த பொருள் இந்த குவாலிட்டிக்கு ஒர்த்தா அப்படிங்கிற மாதிரி நான் லாஜிக்கலாக திங்க் பண்ணுறேன்.
பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது இல்லை அந்த பொருளை. அப்போ அதுதான் வந்து நம்ம புத்தி சொல்லுது. அதே மாதிரி நம்ம மனசை வந்து ஒரு விஷயத்தை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு மட்டும்தான் சொல்ல தெரியும். அதே மாதிரி அதுக்கு வந்து லாஜிக்கெல்லாம் பார்க்க தெரியாது. அப்போது இந்த இடத்துல வந்து நம்ம மனசும் நம்ம புத்தி இது ரெண்டும் சொல்கிறத வந்து கேட்டோம் அப்படின்னா அங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. இப்போ வந்து மனசு சொல்கிறத மட்டும் கேட்டோம் அப்படின்னா புத்தி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு பொருளை வந்து பிடிச்சிருக்குன்னு வாங்கிட்டோம், அது வாங்கினதுக்கப்புறம் ஐயோ நம்ம அதிகமாக கொடுத்து வாங்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் வருத்தப்படுவோம். அதே மாதிரி அந்த பிடிச்ச பொருளை வாங்கலை, அது விலை அதிகம்னு சொல்லிட்டு வாங்காமல் வந்துட்டோம். அதுக்கப்புறம் திரும்ப வந்து வீட்டுக்கு வந்துட்டு அந்த பொருள் வந்து வாங்கியிருந்தால் நம்ம சந்தோஷமாக இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் போது நம்மளோட எனர்ஜி வந்து குறையும். அப்போ நம்ம எனர்ஜி வந்து ஹை லெவலுக்கு போகணும் அப்படின்னா நம்ம எப்போவுமே வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஒரு சில நேரத்தில் வந்து கான்ஷியஸாக நம்ம வந்து ஒரு தாட் இருக்கும், சப்கான்ஷியஸாக வேறு தாட் இருக்கும். அப்போது நம்ம வந்து வெளியே நினச்சிக்கிட்டு இருப்போம் இதனால தான் நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் வந்து சப்கான்ஷியஸாக நம்மளோட ரூட் காஸ் வந்து வேறு ஏதோ ஒரு தாட்டில் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ரோட்டில் போயிட்டுருக்கும்போது ஒருத்தர் வந்து நம்ம பைக்கில் போயிட்டுருக்கும்போது நம்மளை வந்து இடிச்சிட்டார். அப்போ இடிக்கும் போது நமக்கு வந்து எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு சண்டை வருது. அப்போது அந்த சண்டையில் வந்து அவர் ஏதோ திட்டார் என்ன. அப்போது அது வந்து என் ஆள் மனசில் பதிஞ்சிருச்சு. சரி நம்ம இப்போ வந்து நான் ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன், ஆஃபீஸுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த இடத்துல சண்டை போட வேண்டாம்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் ஆஃபீஸ்க்கு. இப்போ ஆஃபீஸுக்கு வந்துட்டு இப்போ யார் வந்து என்ன சொன்னாலும் எனக்கு வந்து கோவம் வரும். அங்கே வந்து என் கான்ஷியஸ் மைண்ட் வந்து எப்போவுமே இப்போ நான் டெய்லி வந்து ஒருத்தர் என் மேனேஜர் வந்து ஒரு வேலை கொடுக்குறாருன்னு வைங்க, எனக்கு டெய்லி வந்து நான் அந்த வேலையை வந்து சந்தோஷமாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இன்றைக்கி வந்து அந்த மேனேஜர் ஏதோ வந்து ஒரு வித்தியாசமான வேலையை கொடுக்குறாரு, எனக்கு அந்த வேலையை பார்க்குறதுக்கே பிடிக்கல, நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த அவர் கொடுத்த வேலையை தான் வந்து நான் வெறுக்கிறேன் அப்படின்னு. ஆனால் உண்மையான ரூட் காஸ் வந்து அங்கே வேற ஒருத்தர் வந்து என்னை திட்டினதுனால தான் வந்து நான் கோபமாக இருக்கேன்னு சொல்லி அப்படிங்கிறத வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணணும். அதை நான் ஐடென்டிஃபை பண்ணலை அப்படின்னா நான் அந்த மேனேஜர் கொடுத்த வேலையினால தான் நான் வந்து கோபமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பேன். இப்போ இதில் தான் வந்து நம்ம வந்து மென்டல் ரெசிஸ்டன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த இடத்துல நான் மேனேஜர்கிட்டையும் சண்டையை போட்டு நான் மென்டல் ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கும்போது நெகட்டிவிட்டி வந்து நான் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா நெகட்டிவிட்டியை தான் அட்ராக்ட் பண்ணும் எப்போவுமே. இப்போ நான் கோவமாக இருக்கேன் அப்படின்னா அடுத்தது நான் வேறு யாரையாவது போய் ஏதாவது தகாத வார்த்தையில் திட்டலாம், ஏதாவது நான் வந்து வருத்தப்படலாம், இல்லை கில்ட்டியாக ஃபீல் பண்ணலாம், ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காக. இது மாதிரி நிறைய நெகட்டிவிட்டி வந்து நான் அட்ராக்ட் பண்ணுவேன். இப்போது ஒரு நெகட்டிவிட்டியை வந்து நான் ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்கிட்டேன் அப்படின்னா. அதே மாதிரி இப்போ பாசிட்டிவ் எமோஷன்ஸ் அப்படிங்கும்போது பாசிட்டிவ் அட்ராக்ட்ஸ் பாசிட்டிவ். இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா என்னால் இன்னொருத்தர் வந்து சந்தோஷப்படுத்த முடியும் அந்த நேரத்தில். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து சந்தோஷமாக இருக்கணும், அப்படின்னா தான் நான் இன்னொருத்தர் சந்தோஷப்படுத்த முடியும். இப்போ நானே ஒரு நல்ல மூடில் இல்லை அப்படிங்கும்போது என்னால் அந்த இடத்துல இன்னொருத்தரை வந்து சந்தோஷப்படுத்த முடியாது. இப்போ வந்து இதனால தான் வந்து ஃபிசிக்கல் ரெசிஸ்டன்ஸ் மென்டல் ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ஃபிசிக்கல் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துட்டிங்கனாலுமே இப்போது இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் நடக்கிறேன் அப்படின்னா அது என்னோடய உடம்புக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம். மேபி இன்னொருத்தருக்கு வந்து 20-30 கிலோமீட்டர்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம். இப்போ அதே மாதிரி நான் ஸ்லோவாக நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ 15 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும் அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள் 20 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும். இந்த மாதிரி நான் இன்க்ரீஸ் பண்ண என்னோடய லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதனால தான் வந்து ஒரு ஹியூமன் வந்து கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகலாம், ஒரு ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி.